அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் எண்ணங்கள் தான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. புற உலகில் பல்வேறு சவால்கள், பல்வேறு இடைஞ்சல்கள் வந்தாலும் அக உலகுன்னா உங்களுடைய உள் மனதை, ஆழ் மனதை நம்பிக்கையோடு வைக்கும்போது எந்த ஒரு செயல்களிலிருந்தும் மிகச்சிறந்த செயல்பாடுகளை தருவதற்கு உங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு வார்த்தை தான் சுய தன்னம்பிக்கை. உங்கள் மீது நீங்கள் வைக்கும் தன்னம்பிக்கை உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதிலும் குறிப்பாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் செய்யும் செயல்களை முழுமையாக நம்பி செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது அதற்கான சரியான பாதையும் சரியான வெற்றியும் மிக விரைவில் வந்து சேரும். மற்றவர்கள் உங்களை எந்த விதத்திலும் தவறாக கண்ணோட்டத்தில் பேசினாலும் அல்லது பார்த்திங்கன்னா உங்களால் முடியாது அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷனை தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாலும் அதை எல்லாத்தையும் காதில் வாங்காமல் தொடர்ந்து உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்க வேண்டும். போட்டியாளர்களாகிய ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது அவர்கள் மீது அவர்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அந்த தன்னம்பிக்கை மட்டுமே உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் செயல்களாக மாறும், செயல்கள் வெற்றியாக மாறும். இதுதான் யதார்த்தமான உளவியல் சார்ந்த உண்மை. அப்கமிங்காக வரக்கூடிய 2024 குரூப் 4ல் பொதுத்தமிழ் பகுதியில் மிக சிறந்த முறையில் 100 கேள்விக்கும் மிக சரியான பதிலளிக்கும் வகையில் திருப்புதல் தேர்வு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம், 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் 2 மாதிரி தேர்வுகளான விடை குறிப்புகளை நாம் முழுமையாக பார்த்துருக்குறோங்க. இந்த காணொலியில் 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்ப தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஐராது தமிழ் பணி ஆற்றியவர் யார்? பாரதிதாசன். கேள்வி 2, கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1, ஜூ எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. ஜூ எனும் வடமொழி எழுத்து காணப்படுதா கல்வெட்டுனா? சா என்னும் வடமொழி எழுத்து தான் காணப்படுமே தவிர ஜூ கிடையாது. அப்போது முதல் கூற்று தவறு. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. சரி. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. சரி. அப்போ சரியானது எதுனா 2 மற்றும் 3. கேள்வி 3, திருச்சியில் பாவனர் நூலகத்தை அமைத்தவர் யார்? திருச்சியில் பாவனர் நூலகத்தையும் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் அமைச்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார்னா இவருடைய சிறப்பு பெயர் செந்தமிழ் அந்தணர்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தேவநேயம் நூலை இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆகிய நூல்களை எழுதியிருப்பார். அதே போல் தேவநேயம் என்ற நூலை தொகுத்துள்ளார். தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலையும் எழுதியிருப்பார். கேள்வி 4, அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று பாராட்டியவர். இந்த கேள்வியை பொறுத்தவரை ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடியது தான். அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று பாராட்டியவர் திருவிக்கா. கேள்வி 5, தேம்பவாணி காவலூர் கலம்பகம் கதம்பக மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர்
ராபி சேது பிள்ளை. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 6. சரியான கூற்றை தேர்ந்தெடு. இல் எனும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. சரியானா? சரி. நீங்கள் பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், அது இல் என்பது இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை என்றும் வர வேண்டும். அப்போ 2 மாறி இருக்குது. அப்போ சரியானது 1 மட்டும் சரி. கேள்வி 7. பாரதியார் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். சி. சுப்பிரமணிய பாரதியார் பன்முக ஆற்றல் கொண்டவர். சரி. சுதேசமித்திரன் என்ற இதழை நடத்தினாரா? கிடையாது. சுதேசமித்திரன் இதழை நடத்துனது யாருன்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர் தான் நடத்தியிருப்பாங்க. 1891 தொடங்கியிருப்பார். சி ஆப்ஷன் பாருங்கள். சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியுள்ளார் பாரதியார். சரி. புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். சரி. இப்போ பாரதியார் குறித்த தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. கேள்வி 8. பின்வரும் கூற்றுகளுள் பொருந்தாதது எது? ஸோ பின்வரும் கூற்றுகளுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. சரி. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலையிலிருந்தால் பிறக்குது. சரி. இதழ்கள் பொருந்த பிறப்பன இப்பு இம்மு. சரி. இடையின மெய்யெழுத்து எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. சரி. ஞங்கன நமன அதாவது மெல்லினம் எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெல்லினன்னு தராமல் ஞங்கன நமன பிறக்கும் இடம் மார்புன்னு தந்திருக்காங்க. மெல்லினனாவே மூக்கிலிருந்து பிறக்கிறது. அப்போது டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமை 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. கேள்வி 9. அகர வரிசைப்படுத்துக. சரியானது எழில், ஏகன், ஐயன், ஒலி, ஓலை, ஔடதம். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 10. கீழ்கண்ட தகவல்களில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். எப்போவுமே கேள்வியை படிக்கும்போது முழுமையாக படிக்கணும். அங்கே கேள்வி தவறானதுன்னு கேட்டிருக்கானா சரியானதுன்னு கேட்டிருக்கானா தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ தலைமைச் செயலகம் என்ற நூலை எழுதியவர் ரங்கராஜன். அதாவது தலைமை செயலகம் நூலை எழுதியிருப்பார் சுஜாதா எழுதியிருப்பாங்க. சுஜாதாவினுடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் மாதரி ரமேஷ், மணிச்சாண்டி. சரி. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. சரி. பால்மனம் என்னும் கதையை தொகுத்தவர் கோமகளா? பால்மனம் என்னும் கதையை தொகுத்தவர் கோமகள் கிடையாது, வெண்ணிலா தான் தொகுத்திருப்பாங்க. ஸோ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 11. மரபு பிழையான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது தவறானதுன்னு பார்க்கலாம். ஏ. பாலை பருகி பின் படுக்கைக்கு செல்க. சரி. பி ஆப்ஷன். கோழி கூவ பொழுது விடிந்தது. கோழி கூவுமானா கூவாது, சேவல் தான் கூவும். கோழி கொக்கரிக்கும். அப்போ கோழி கொக்கரிக்க பொழுது விடிந்ததுன்னு வந்திருக்குன்னா இங்கே கோழி கூவன்னு இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே தென்னங்கீற்றினால் கூரை வேய்ந்தனர். சரி. சிங்கம் ஒன்று முழங்கியது. சரி. கேள்வி 12. உலகின் மிக பழமையான கலை மண்பாண்ட கலை. உலகின் மிக பழமையான கலை மண்பாண்ட கலை. இவை விடைக்கேற்ற வினாவை தெரிகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிக பழமையான கலை எது? கேள்வி 13. கீழ்கண்ட தகவல்களுள் பொருந்தா கூற்று எது? 4 ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியானது சிக்கலானது மனித மூளை. சரி. உணவுக்காக சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல் வாழ்விற்காக இருத்தல் வேண்டும். சரி.
தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. சரி. அப்போ முதல் மூணு ஆப்ஷன் சரியாக இருந்தால் 4வது ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். மனிதனின் மொழியறிவு செயல்பாட்டிற்கு காரணமாக இருப்பது மூளையின் வலது பகுதியா? கிடையாது. மனிதனுடைய மொழியறிவு செயல்பாட்டிற்கு பொறுத்தவரையும் மூளையின் இடது பகுதி தான் காரணமாக இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 14. தவறான கூற்றினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு அதிர என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். சரி. இந்த தேவார பாடலை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பழவை முழவு அதிர. பண்ணின் தமிழிசை பாடல் பழவை முழவு அதிர என்ற பாடலை பாடுறது சுந்தரர் பாடியிருப்பார். அப்போ முதல் ஆப்ஷன் சரியாக இருக்குது. பி ஆப்ஷன் பாருங்கள். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். சரி. சி ஆப்ஷன். திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணம் படைத்தளித்தார். ஸோ திருத்தொண்ட தொகையை முதலாக கொண்டே பார்த்தீங்கன்னா சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். சரி. டி ஆப்ஷன். தேவாரத்தை தொகுத்தவர் திருஞான சம்பந்தர்னு இருக்குது. தேவாரத்தை தொகுத்தது திருஞான சம்பந்தரா? தவறு. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தது யார்? நம்பியாண்டார் நம்பி தான் தேவாரத்தை தொகுத்திருப்பார். அதே 4000 திவ்யபுரத்தை தொகுத்தவர் நாதமுனி. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி தவறாக இருக்குது. கேள்வி 15. சரியான தகவல்களை தேர்ந்தெடு. 1. டெரகோட்டா என்பது சுடுமண் சிற்பக்கலை. சரி. பனைமட்டையின் நாரிலிருந்து கயிறு கூடை கட்டில் போன்றவை செய்யப்படுகின்றன. சரி. பிரம்பு ஒரு கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். சரி. பிரம்பின் தாவரவியல் பெயர் ஒரைசா சடைவாவா? கிடையாது. நெல்லின் தாவரவியல் பெயர் தான் ஒரைசா சடைவா. அப்போது சரியானது 1, 2, 3 சரி, 4 தவறு. கேள்வி 16. சரியான தகவல்களை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது சரியானதுன்னு பார்க்கலாம். அந்த இந்த என சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். சரி. எந்த என்ற வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகாதா? தப்பு. எந்த என்ற வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும்னு வந்திருக்கணும். இங்கே மிகாதுன்னு இருக்குது. அப்போ 2 தவறு. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படும் இடத்தில் வல்லினம் மிகும். சரி. 4ஆம் வேற்றுமை உருபு கு வெளிப்படும் வருமிடத்தில் வல்லினம் மிகாதா? வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபான கு வெளிப்பட வரும் இடத்தில் வல்லினம் மிகும்னு வந்திருக்குன்னு இங்கே மிகாதன்னு இருக்குது. கேள்வி என்ன? சரியான தகவலை தேர்ந்தெடு. அப்போ சரியானது 1 மற்றும் 3 சரி. கேள்வி 17. முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் முறையான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஔவைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டினான். ஔவைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டினான் என்பதே சரி. கேள்வி 18. தவறான இணையை தேர்ந்தெடு. குறள் தந்திருக்காங்க. அந்த குறளுக்கான அதிகாரத்தில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக பாருங்கள். காண முயலெய்தி அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இது பார்த்திங்கன்னா படைச்சிருக்கு அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் சரி. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்பொடியாளர் தொடர்பு நட்பு எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சரி. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சி ஆப்ஷனை பொறுத்தவரையும் இது தவறாக இருக்குது. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்பது மானம் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். இங்கே நட்பு ஆராய்தல்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் பார்க்கலாம். பல சொல்ல காமுரோர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர். இது சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 19. குமரகுருபரர் நூல்களில் பொருத்தமற்றதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை தில்லை கலம்பகம் கந்தர் கலிவெண்பா. ஸோ இதில் குமரகுருபரர் எழுதிய நூல்களில் தவறானது ஆப்ஷன் சி தில்லை கலம்பகம். தில்லை கலம்பத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னா இரட்டையர்கள் எழுதியிருப்பாங்க தில்லை கலம்பகத்தை. ஸோ தவறானது ஆப்ஷன் சி. அதே கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை கந்தர் கலிவெண்பா எழுதுந்து குமரகுருபரர். கேள்வி 20. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா.
மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற அடிகளை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, ஆலங்குடி சோமு. கேள்வி 21. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. கைப்பறை உடுக்கை, துத்தரினா கொம்பு, சேமங்கலம் சேகண்டி, பாணினா சால்ரா. இதில் தவறானது. கைப்பறை என்பது உடுக்கையை வந்து கைப்பறைன்னு சொல்கிறாங்க, துத்தரி கொம்புன்னு அழைக்கிறாங்க, சேமங்கலம் சேகன்ன்றாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் டி. பாணி என்பது சாலராவை குறிக்குன்னா பாணி என்பது பாணினா திமிலையை தான் சொல்லுவாங்க, திமிலை தான் பாணின்னு சொல்லுவாங்க. அப்போ சாலரா என்பது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாண்டில்னு சொல்லுவாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 22. கீழ்கண்ட தொடர்களில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஏ ஆப்ஷன். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். சரி. ஒரு பெயர் சொல் மற்றொரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சமா? ஸோ தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் தவறாக இருக்குது. ஒரு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாத பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். சரி. ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஸோ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. கேள்வி என்ன? கீழ்கண்ட தொடர்கள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 1. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. ஆசிரியப்பானாவே அகவலோசை உடையது. சரி. வெண்பா செப்பலோசை உடையது. சரி. சங்க இலக்கியங்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தன. ஸோ வெண்பா செப்பலோசை உடையது தான் சரி. ஆனால் சங்க இலக்கியங்கள் பலவும் வெண்பாவால் அமைஞ்சிருக்கானா கேட்டிங்கன்னா அமைஞ்சிருக்கா இல்லை. அப்போவே சங்க இலக்கியங்களான 8 தொகையும் 10 பாட்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கும். அப்போது 2வது கூற்று தவறாக இருக்குது. 3. கலிப்பா தூங்கல் ஓசை உடையதுன்னு இருக்காங்க. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. கலிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. இங்கே தூங்கல்னு இருக்குது. ஸோ இது வந்து தவறாக இருக்குது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. அது சரியாக இருக்குது. ஆனால் இங்கே முதல் கலிப்பா வந்து தூங்கல் ஓசைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அப்போது இங்கே கேள்வி என்ன? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 மட்டும். கேள்வி 24. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது எவை? அப்போது 24க்கு சரியானது எது என்னன்னு பார்க்கலாம். 4 கூற்றுகள் தந்திருக்காங்க. திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். சரியானா சரி. ஓமை தொகையில் வல்லினம் மிகாதா? தப்பு. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடிய வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். சரி. உருவகத்தில் வல்லினம் மிகாதுன்னு இருக்குது. உருவகத்தில் வல்லினம் மிகும். அப்போ திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் இணையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். இங்கே 2 4 தப்பாக இருக்குது. கேள்வி என்ன? சரியானவை எது கேட்டிருக்காங்க. சரியானது 1 மற்றும் 3 சரி. கேள்வி 25. இலக்கண குறிப்பு தருக. கம்பர் பாடல். இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னா கம்பரது பாடல். 6ஆம் வேற்றுமை உருவான அது என்பது மறைந்துள்ளது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 26. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது எது? 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். ஜெயங்கொண்டார் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார். ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார். சரி. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஒட்டக்கொத்தர் புகழ்ந்திருக்காரா? கிடையாது. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் என்று குறிப்பிட்டிருப்பார். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணின்னு சொன்னதான் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வபரணின்னு சொன்னதான் ஒட்டக்கூத்தர். ஆனால் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று சொன்னது பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அப்போ கீழ்கண்ட கூற்றுகள் பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. அதே மற்ற 2 ஆப்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். கலிங்கத்து பரணி தமிழில் முதலில் எழுந்த பரணி நூலாகும். சரி. கலிங்கத்த பரணி 599 தாலிசுகளை கொண்டது. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 27. கீழ்காணும் தொடர்களில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர் ரா இளங்குமரனார். சரி. இவர் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலை எழுதியுள்ளார். சரி. இவர் திருச்சிக்கு அருகில் அரச்சலூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தமிழ் திரு
ரா இளங்குமரனார் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு அருகில் அல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியிருப்பார். இங்கே அறச்சலூர்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. இவர் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். சரி, நம்ம ஏற்கனவே முதல்ல வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். கேள்வி 28. வாணிதாசன் சிறப்பு பெயர்களில் அடங்காதது எது? வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் அடங்காதது 4 ஆப்ஷன் பார்க்கலாம். கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், பாவலரேறு. அப்போ வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்களில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். சரி. அப்போ பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வரணும். அப்போது தவறான அடங்காதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 29. தவறான இணையை தேர்ந்தெடு. மேடு பள்ளம் எதிரிணை, சீராட்டி பாராட்டி நேரிணை சரி, வெள்ளவெளேர் செரியினை சரி, எழுது பொருள் பண்பு தொகைன்னு தந்திருக்காங்க. எழுது பொருள் எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள், எழுதிய பொருள் வந்து வினை தொகையில் வந்திருக்கணும். அப்போது தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 30. கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானவை? கொண்டு, வைத்து ஆகியவை 3ஆம் வேற்றுமையின் சொல்லுருபுகள். சரி. காட்டிலும் என்பது 5ஆம் வேற்றுமையின் சொல்லுருபு. சரி. 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுருபு இல்லை. 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுருபு கிடையாது. ஸோ அப்போ தவறு ஏதும் இல்லை. கேள்வி 31. காடர்கள் பற்றிய சரியான கூற்று எது? பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் இவர்கள் வசிக்கின்றனர். சரி. இவர்கள் மிகச்சிறிய பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்கள். சரி. இவர்கள் பேசும் மொழி ஆளலப்பு. சரி. அப்போ மேற்கண்ட அனைத்துமே சரி. கேள்வி 32. ஆதிரியான் என்பது எவ்வகையான குறிப்பினை முற்று? ஆதிரியான் என்பது கால குறிப்பினை முற்று. கேள்வி 33. சுஜாதாவின் படைப்புகளில் மாறுபட்டவையை கண்டறிக. என் இனிய இந்திரா, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் குழந்தைகள், குழந்தை இலக்கியம். இதில் எது பொருந்தாதது மாறுபட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் மாறுபட்டது. அதையே என் இனிய இந்திரா, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் வந்து எழுதந்து சுஜாதா தான். குழந்தை இலக்கியம் என்ற நூலை எழுதந்து யாருன்னா வாணிதாசன் தான் எழுதியிருப்பார். வாணிதாசனை பொறுத்தவரையும் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகிய நூல்களை எழுதியிருப்பார். கேள்வி 34. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. எதுன்னு பார்க்கலாம். சுந்தரரின் தேவார பாடல்கள் 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ சுந்தரில் வந்து இப்போ சுந்தரரை பொறுத்தவரையும் 7ஆம் திருமுறையாக வச்சுருப்பாங்க. முதல் 3 திருமுறைகள் எழுதுறது வந்து திருஞான சம்பந்தர், 4, 5, 6 வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர், 7ஆவது திருமுறை வந்து சுந்தரர் பாடியிருப்பார். இங்கே 8ஆம் திருமுறை இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் தப்பு. திருக்கேதார பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர்னு தந்திருக்காங்க. கிடையாது. திருக்கேதார பாடலை பாடந்து சுந்தரர் பாடியிருப்பாங்க. அப்போ பி ஆப்ஷனும் தப்பு. சி. சுந்தரர் நம்பி ஆரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கிறார். ஸோ சரியானது ஆப்ஷன் சி தான். சுந்தரர் பார்த்தீங்கன்னா சுந்தரருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். 35வது கேள்வி. தொல்காப்பியம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தொல்காப்பியம் இது ஒரு தற்காலத்து இலக்கிய நூலா? கிடையாது. எழுத்து சொல் பொருள் யாப்பு என 4 அதிகாரங்களை கொண்டதா? கிடையாது. எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களை மட்டுமே உடையது தொல்காப்பியம். தொல்காப்பியம் அதிகாரத்திற்கு 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்களை கொண்டுள்ளது. அப்போ சரியானது ஆப்ஷன் சி தான் சரி. கேள்வி 36. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கோடு தாரை காலம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? பெரிய புராணம் தந்திருக்காங்க. அப்போ சங்கோடு தாரை காலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். அப்போ சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ தான். அப்போ மற்ற 3 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு கேள்வியை படிக்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு 100% இதுதான் சரியான ஆன்சர்னு தெரிஞ்சுட்டா மற்ற 3 ஆப்ஷனும் நம்ம பார்க்க வேணாம். அப்படி பார்த்தோங்கன்னா ஆசிலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவா அதுவான்னு டவுட் வரும். அதனால் உங்களுக்கு 100% இந்த கேள்விக்கு பதில் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மற்ற 3 ஆப்ஷனை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடணும்.
சங்கோடு தாரை காலம் என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் என்று நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் என்று திருப்பாவை நூலில் சொல்லியிருப்பாங்க. திருப்பாவை. அதே மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோதன்ற பாடல் எதில்னா நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்றிருக்கும். அப்போ சி ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. நல்லியால் மறுப்பின் மெல்ல என்ற பாடல் தேவாரத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்போ சரியானது எதுனா ஏ மட்டும் தான், மற்ற 3 ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. கேள்வி 37. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர். கேள்வி 39. வேங்கோல் வினைமுற்றின் தன்மைகளில் பொருந்தாததை தெரிவு செய்க. வேங்கோல் வினைமுற்றின் தன்மைகள் பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம். ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது வேங்கோல் வினைமுற்றில். சரி. விகுதி பெற்றும் பெறாமலும் வருமா? வேங்கோல் வினைமுற்றை பொறுத்தவரை சரி, அதுக்கு முன்னுக்கிற கேள்வியை விட்டுட்டேன். 38வது கேள்வி. தவறான கூற்றினை காண்க. தலையின் இழிந்த மயிர், தலையின் இன் வந்திருக்கு, இங்கே இழிந்த மயிர் 5ஆம் வேற்றுமை. சரி. எங்கள் ஊரின் கண்மழை பெய்தது, எங்கள் ஊரின் கண்மழை பெய்தது 7ஆம் வேற்றுமை. சரி. கபிலருக்கு நண்பர் பரணர், கபிலருக்கு நண்பர் பரணர் கூ வந்திருக்கு 4ஆம் வேற்றுமை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல், இது 8ஆம் வேற்றுமைனா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு கூ வந்திருக்கு, வெளிப்படை வந்திருக்கு, அப்போ அது 4ஆம் வேற்றுமை தொகையில் வந்திருக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. 39வது கேள்வி. வேங்கோல் வினைமுற்றின் தன்மைகளில் பொருந்தாததை தெரிவு செய்க. ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது வேங்கோல் வினைமுற்று. விகுதி பெற்றும் பெறாமல் வருமா? கிடையாது. வேங்கோல் வினைமுற்றுனாவே விகுதி பெற்று மட்டும்தான் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே போல் வேங்கோல் வினைமுற்று இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். 40வது கேள்வி. கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது எவ்வகை தொடர்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது ஒரு செய்தியை குறிக்கிறது, அதனால் இது செய்தி தொடர். கேள்வி 41. விகார புணர்ச்சி குறித்த கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. 3 கூற்று பார்க்கலாம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் என்பர். சரி. நிலைமொழியும் வருமொழி இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது கெடுதல் விகாரமா? ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது கெடுதல் விகாரம் கிடையாது, திரிதல் விகாரம். அப்போ 2 தவறாக இருக்குது. 3. நிலைமொழியும் வருமொழி இணையும் போது ஒரு எழுத்து மறைவது திரிதல் விகாரமா? கிடையாது, தோன்றல் விகாரத்தில். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது திரிதல் கிடையாது, கெடுதல் விகாரம். தோன்றல் இல்லை, கெடுதல் விகாரம். ஸோ 2 எழுத்துக்கள் சேரும்போது ஒரு புதிய எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறினா அது வந்து திரிதல் விகாரம். ஒரு எழுத்து நிலைமொழி வருமொழி இணையும் போது ஒரு எழுத்து மறைந்தால் அது கெடுதல் விகாரம் வந்திருக்குன்னு இங்கே திரிதல்னு இருக்காங்க. அப்போது 2, 3 தவறாக இருக்குது. கேள்வி என்னென்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்காங்க. இப்போ சரியானது 1 மட்டும் சரி. கேள்வி 42. பொறுத்துக. ஓர்தல்னா நற்காட்சி, உவசமம்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, தெளிவுனா நல்லறிவு. சரி, மாற்றி சொல்லிட்டேன். ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு, உவசமம்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, தெளிவுனா நற்காட்சி. ஓர்தல்னா நல்லறிவு, உவசமம்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, தெளிவுனா நற்காட்சி. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 43. திருவிக்கா பற்றிய கூற்றில் சரியானது எது? ஸோ திருவிக்கா பற்றிய கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். சரி. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். சரி. மனித வாழ்க்கையும் காந்தடிகளும் பெண்ணின் பெருமை போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். சரி. அப்போது அனைத்துமே சரிங்க. 44வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி. கூற்று 2. மத்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்தது. இதில் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது. சரி. மத்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்தது. சரி. இங்கே தவறானது இதுன்னு கேட்டிங்கன்னா தவறானது எதுவுமே இல்லை. அப்போ 44வதுக்கு டி ஆப்ஷன் தான்.
45வது கேள்வி, சந்தி பிழைகளற்ற தொடர் எது? அப்போ எது சந்தி பிழைகளற்றது? கப்பல் கவிழ காரணமாக கோணக்காத்து அமைந்தது. சரியானது ஆப்ஷன் ஏ. 46, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இக்குறட்பா பயின்றொரும் அதிகாரம் என்ன? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இக்குறட்பா பயின்றொரு அதிகாரம் குற்றங்கடிதல். கேள்வி 47, பின்வரும் குற்றை கவனி. 1, கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. சரி. இந்நூல் 5 பிரிவுகளுடையது. சரி. 100 பாடல்களை கொண்டதா? கிடையாது. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கான கூற்றுகள் சரியானதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது எதுனா 1, 2, 4 சரி. கேள்வி 48, கனைக்கொடிது டேஸ் செவ்விது ஆங்கு அன்ன பாலல் டேஸ் கொளல் திருக்குறளில் விடுபட்ட சொற்களை நிரப்புக. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்வியார்க்கு அன்னப்பாலால் வினைப்படு கொளல் என்று வந்திருக்கணும். அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 49, கூற்று காரணம். கூற்று 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவு. காரணம், இதன் ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக கருவி பஞ்சமகா சப்தம் என அழைக்கப்படுகிறது. அப்போ இதில் எது சரினா டி ஆப்ஷன். ஏ தவறு, ஆனால் காரணம் சரியாக இருக்குது. கூற்று தவறு, காரணம் சரி. ஏன்னா 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவானா முழவு கிடையாது, குடமுழா. 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுழான்னு வந்திருக்கணும். அப்போ கூற்று தவறு. குடமுழா என்பது இதன் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இக்கருவி பஞ்சமாக கருவி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரியாக உள்ளது. சரியான ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 50, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உறுப்பு வெளிப்பட வருவது. என்னும் உறுப்பு வெளிப்பட வந்தாவே அது எண்ணுமை, மறைந்து வந்தால் உம்மைத்தொகை. கேள்வி 51, பின்வரும் கூற்றுகளை கவனி. 1, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டது. மேற்கான தொடர்கள் குறித்த நூல் எது? நீலகேசி. நீலகேசினாவே சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். இது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டது. கேள்வி 52, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இது யாருடைய கூற்றுனா விஜயலட்சுமி பண்டிட்டுடைய கூற்று. கேள்வி 53, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலருக்கு எட்டாது என்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில். இது எவரின் விளக்கம்னா குலோத்துங்கன் சொல்லியிருப்பார். கேள்வி 54, பொறுத்துக. செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுவர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரி மாற்றி சொல்லிட்டேன். செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். செந்தமிழ் தேனி பாரதியார். செந்தமிழ் அந்தனர்னா ரா இளங்குமரனார். பாவலர் மணி வாணிதாசன். நாயனார் என்று அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். செந்தமிழ் தேனினா பாரதியார். செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார். பாவலர் மணி வாணிதாசன். நாயனார் திருவள்ளுவர். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 55, எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் எது? எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். நாலடியின் ஆசிரியர் சமணமுனிவர்கள். ஏழாவதின் ஆசிரியர் கனிமேதாவியார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். கேள்வி 56, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுதல் இந்நூல் நீதிநெறி விளக்கம்னு சொல்லலாம். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். அதே சகலகலா வள்ளிமாலை எழுதும் குமரகுருபர் தான். நீதிநெறி விளக்கம் சகலகலா வள்ளிமாலை எழுதும் குமரகுருபரர். அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதுந்து முனைப்பாடியார் எழுதியிருப்பாங்க. மூதுரை எழுதுந்து ஔவையார் எழுதியிருப்பாங்க. கேள்வி 57, பொறுத்துக. பாடல் நூல். அறுசுவை உண்டி ஊட்ட அமர்ந்திலாள் என்ற பாடல் எதில் இருக்குன்னா நாலடியாரில் இருக்குது. அறுசுவை உண்டி ஊட்ட அமர்ந்திலாள் என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் நாலடியார். குறைப்படா கொல கூளுடை குறைவாக. குறைப்படா கொலை கூளுடை குறைவாக என்ற பாடல் இடம்பெற்றது புறநானூறு. உப்பிலி புழுக்கள் என்கிறது சீவக சிந்தாமணி. இரடி பொம்மல் பெருகுவீர் என்கிறது மலைபடுகடாம். இரடி பொம்மல் பெருகுவீர் என்கிறது மலைபடுகடாம். அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 58, திரியோக மருந்து எனும் சொல்லை பிரித்து எழுதுக. திரி குற்றல் யோக குற்றல் மருந்து. கேள்வி 59, சரியான கூற்றை தேர்ந்தெடு. 3 கூற்று தந்திருக்காங்க, என்னன்றதை பார்க்கலாம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். சரி. வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தினர். சரி.
தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர். சரி. அப்போது 59க்கு 1, 2, 3மே சரி. 60வது கேள்வி, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 61, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எப்போது இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்ற ஆண்டு 1943 ஜூலை 9. கேள்வி 62, ராசராச சோழனின் காலத்திற்கு பிறகு கிடைத்த கல்வெட்டுகளில் பெரும்பாலும் இடம்பெற்ற எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். கேள்வி 63, மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கேள்வி 64, தன் மகளின் வேண்டுகோளுக்கிணங்க தன் பெயரை தனித்தமிழ் பெயராக மாற்றியவர் யார்? வேதாச்சலம். அதாவது மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் தான் வேதாச்சலம். மறைமலை அடிகள் தான் தன் மகளின் வேண்டுகோளுக்கிணங்க பார்த்தீங்கன்னா தன் பெயரை தனித்தமிழ் பெயராக மாற்றியிருப்பார். யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேதாச்சலம். கேள்வி 65, ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா தலைவனை குறிக்கும். கேள்வி 66, தவறானதை தேர்ந்தெடு. பேசுனா விளிம்பு மொழி உரை என்று அழைக்கப்படுது. குழந்தைனா மகவு செய் குளவி பல்வேறு சொற்கள். சூரியனா பரி திங்கள். திங்கள்னா இங்கே எதை குறிக்கும்னா சூரியனா பரிதான். ஆனால் திங்கள் குறிக்குன்னா திங்கள் என்பது நிலவை குறிக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. மிகுதினா சால தவ உரு. சரியான சொற்கள் தான் இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. 67வது கேள்வி பொறுத்துக. ஆடிப்பட்டம் தேடி விதை உழவு முறையை சொல்லுது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை உறவு முறையை குறிப்பிடுகிறது. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் காலம் அறிதல். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அறிவுரை. அப்போ சரியானது எதுனா 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 சரியான விடை ஆப்ஷன் சி. 68வது கேள்வி, மரம் போன்றவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? மரம் போன்றவர்னா மக்கள் பண்பில்லாதவரை மரம் போன்றவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 69, கனிச்சுவை மிக்க நூல்களை அள்ளி கற்றல் வேண்டும் என்று பாடியவர் கா. சச்சிதானந்தம். கனிச்சுவை மிக்க நூல்களை அள்ளி கற்றல் வேண்டும் என்று பாடினார். கேள்வி 70, ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அமைத்த இடம் யாழ்ப்பாணத்தில் அமைத்திருப்பார் ஆறுமுக நாவலர். கேள்வி 71, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1, திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரி. திருக்குறள் வெண்பாக்களால் ஆனது. சரி. இந்நூல் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. சரி. இந்நூலை இயற்றியவர் பெருநாவலர் எனவும் போற்றப்படுகிறார். ஸோ 71க்கு சரியான விடை அனைத்தும் சரி. கேள்வி 72, பொறுத்துக. அன்பு என்பது சுற்றம் தழுவி வாழ்தல் வேண்டும். பண்பு எனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல். அறிவு எனப்படுவது அறிவிலார் சொல் பொறுத்து கொள்ளுதல். அறிவிலாவங்க சொல்கிறத பொறுத்து கொள்வதா அறிவு எனப்படும். நிறை எனப்படுவது பிறர் அறியாது மறைப்பொருளை காத்தல். சரியான விடை ஆப்ஷன் சி. 73வது கேள்வி பொறுத்துக. தெளிவுனா நற்காட்சி. ஓர்தல்னா நல்லறிவு. உவசம்னா அடங்கி இருத்தல். பேர்தற்குனா அகற்றுவதற்கு. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 74, முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? அப்போ கவியரசு முடியரசன் என்று அழைக்கப்படுகிறார். முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. கேள்வி 75, கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது சரின்னு பார்க்கலாம். மரபணுனா அலர்ஜியா? தப்பு. மரபணுனா என்னன்னு வந்திருக்குன்னா ஜீன்னு வந்திருக்கணும். அப்போ ஏ ஆப்ஷன் தப்பு இருக்குது. ஒவ்வாமைனா டிசீஸா? ஒவ்வாமைனா அலர்ஜின்னு வந்திருக்கணும். அப்போது 2 தப்பு. சி ஆப்ஷன். மூலிகைனா எப்ஸ். அப்போ சரியானது ஆப்ஷன் சி. நோயினா ஜீன் வருமானா நோயினா டிசீஸ்னு வந்திருக்கணும். அது தவறாக இருக்குது. அப்போது சரியானது கீழ்கண்டவற்றில் எது சரினா மூலிகைனா எப்ஸ். சி மட்டும்தான் சரியாக இருக்குது. மற்ற 3 மாறி இருக்குது. கேள்வி 76, பொறுத்துக. பணிலம்னா சங்கு என்று பொருள். பாண்டில்னா சாளரா. பாணினா திமிலை. சேமங்கலம்னா சேகண்டி. பணிலம்னா சங்கு, பாண்டில்னா சாளரா, பாணினா திமிலை, சேமங்கலம்னா சேகண்டி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 77, தாய்மானவருடைய காலம் என்ன? தாய்மானவருடைய காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. கேள்வி 78, கிழமை பொருளில் வருவது எது? கிழமை பொருளில் வருவது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை தொகைனாவே 6ஆம் வேற்றுமை.
கிழமை பொருளில் அல்லது உரிமை பொருளில் கிழமை பொருளில் வருவதும் உரிமை பொருளில் வருவதும் 6ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 79 பொறுத்துக. முட்டாதுனா தட்டுப்பாடின்றி, ஒட்டாது என்று பொருள் வாட்டமின்றி, ஓதை என்று என்பதன் பொருள் ஓசை, வெறியினா அஞ்சி என்று பொருள். அப்போ சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 80 திரைப்பட பாடலாசிரியர் புகழ்பெற்றவர் யார்? திரைப்பட பாடலாசிரியர் புகழ்பெற்றவர் ஆலங்குடி சோமு. கேள்வி 81 இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று என கனவு கண்டவர் யார்? இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று என கனவு கண்டவர் பகத்சிங். கேள்வி 82 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. போகர் 700, அகத்தியர் 200, விவாக விளக்கம், பாலவாகடம். ஸோ அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் வரும் எதுனா போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம். போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம் வந்து அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் வரக்கூடியது. அதே வந்து விவாக விளக்கம் என்பது அயோத்திதாசர் எழுதிய நூல்களில் வரும். விவாக விளக்கம் என்பது அயோத்திதாசர் எழுதிய நூல். அதே மற்ற 3 நூல் போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம், ரத்தின சுருக்கம், சிமிட்டி ரத்தின சுருக்கம் இவையெல்லாம் பதிப்பித்த நூல்கள். அப்போ அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவாக விளக்கம், புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், புத்தர் சரித்திரப்பா. அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. கேள்வி 83 பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம்னாவே என்ன 10 பாடல்களை கொண்டது. அதே கண்ணினா 2 பாடல்களை கொண்டது, ரூபாயத்னா 4 பாடல்களை கொண்டது, சதகம்னா 100. கேள்வி 84 பொற்சிலை வரும் புணர்ச்சி. பொற்சிலைனா பொன் கூட்டல் சிலைன்னு வந்திருக்கணும். இது மெய் முதல் புணர்ச்சி. கேள்வி 85 விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? வில் கூட்டல் கொடின்னு வந்து தான் என்னவா மாறி இருக்கும்? வில் கூட்டல் கொடி விற்கொடியாக மாறி இருக்கும். இது திரிதல் புணர்ச்சி. கேள்வி 86 திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. இச்சொற்றொடரில் இடம்பெறும் கருத்தா என்னன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. இச்சொற்றொடரில் இடம்பெறும் கருத்தா இயற்றுதல் கருத்தா. கேள்வி 87 வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படும் மாவட்டம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பெருமளவில் வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் பயிரிடப்படும்னா கோயம்புத்தூர் மாவட்டம். கேள்வி 88 பண்பிலான் என்று தொடங்கும் குரட்பாவில் அமைந்த அணியை தேர்வு செய்க. பண்பிலான் என்ன அணினா பார்த்தீங்கன்னா ஊமை அணி பயின்றுள்ளது. கேள்வி 89 தமிழன் என்றொரு இனமுண்டு தனி அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர். தமிழன் என்றொரு இனமுண்டு தனி அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் பாடியிருப்பார். 90வது கேள்வி பொறுத்துக. மையல்னா விருப்பம் என்று பொருள், மதம்னா கொள்கை என்று பொருள், பொறைனா பொறுமை என்று பொருள், நிறைனா மேன்மை என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 91 பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் எல்லாமே வாணிதாசன் தான். கேள்வி 92 சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையை பாடியவர் யார்? சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையை பாடுறது திருமூலருடைய ஆசிரியர் திருமந்திரத்தின் ஆசிரியர் தான் திருமூலர். 10வது திருமுறையை பாடுறது திருமூலர் பாடியிருப்பார். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், 456 திருநாவுக்கரசர், 7 வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர், 8வது திருமுறை வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். 9 பேர் இது. 10வது திருமுறை வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம் ஆசிரியர் திருமூலர். 11 பேர் பாடல். 12வது திருமுறை வந்து சேக்கிலாருடைய பெரிய புராணம். கேள்வி 93 கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிழமைனா ஆடை என்று வருமா? கிழமைனா உரிமை என்று பொருள். அப்போது ஏ ஆப்ஷன் தப்பாக இருக்குது. நகுதல்னா சிரித்தல். சரி, அப்போ சரியானது ஆப்ஷன் பி. அதே இடுக்கன்னா நட்பு வருமா? இடுக்கன்னா துன்பம்னு வரணும். அப்போது சி தப்பாக இருக்குது. கேண்மைனா துன்பமா? கேண்மைனா நட்பு. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. பி ஆப்ஷன் மட்டும் தான் சரியாக இருக்குது. 94 பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தன என்று கூறியவர் பாரதியார். கேள்வி 95 ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். கேள்வி 96 கூற்று 1 கூற்று 2 வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்களா? கிடையாது, வேற்றுமை தொடர்கள்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்னு சொல்லுவாங்க. வேற்றுமை தொகைன்றது 1 தப்பு. 2 வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில்
அஃது இடம்பெறாமல் மறைந்திருப்பது பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொடர் என்பரா? வேற்றுமை தொடர்னு கிடையாது, வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. இங்கே தொடர்னு இருக்கு. அப்போது 1 2மே சரி, 1 2மே தவறாக இருக்குது. கேள்வி 97. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமயமாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமாக குறிப்பிட்டவர் பார்த்திங்கன்னா தாலமி. கேள்வி 98. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றவர் யார்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றது ராஜலட்சுமி. ராஜலட்சுமி கோமகள் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றது ராஜலட்சுமி வாங்கியிருப்பாங்க, அதாவது கோமகளும் வாங்கியிருப்பாங்க, கவிக்கோ அப்துல் ரகுமானும் வாங்கியிருப்பார். 99வது கேள்வி. தவறானவற்றை எழுதுக. நிறையசை. நிறையசைனா இருகுறில் இணைந்தது நிறையசை, குறில் நெடில் இணைந்து ஒற்று நிறையசை, குறில் நெடில் இணைந்தது நிறையசை, நெடில் ஒற்று இணைந்தது நிறையசைனா அது நேரசையில் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 100வது கேள்வி. கில்லாடி என்பது எம்மொழி சொல், கில்லாடி என்பது மராத்தி மொழி சொல். ஸோ இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகள் மற்றும் கலந்துரையாடலை பார்த்துருக்குறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாம் இருந்தாலும் சரி, பொதுத்தமிழ் பகுதியில் நம்முடைய அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு எழுதப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா ஃபீட்பேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.